ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. வருஷத்துல 12 மாசம் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரையுமே 13 மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ண வச்சு ஏமாத்துறாங்க இந்த சிம் கம்பெனிக்காரங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அட ஆமாங்க, நம்பிதான் ஆகணும். அது ஏன் அப்படிங்கறதையும் பெஸ்ட் ரீசார்ஜ் பிளான் எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறதையும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே ரீசார்ஜ் பண்ணும்போது 28 டேஸ் பிளான், 54 டேஸ் பிளான், 84 டேஸ் பிளான், 1 இயர் பிளான் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 மந்த், 2 மந்த், 3 மந்த், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் அப்படின்னு சொல்லி ரீசார்ஜ் பண்ணுவோம். இப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது தான் இந்த ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த கம்பெனி எல்லாமே நம்ம தலையில மிளகாய் அரைக்கிறாங்க. எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே பணம் கம்மியா இருக்குன்னு சொல்லி 28 நாள் ரீசார்ஜ் தான் போடுவோம். இப்படி 28 நாள் ரீசார்ஜ் போடும்போது ஒவ்வொரு மாசமும் 30 நாள் 31 நாள் இருக்கு ஒரு மாசத்துல. அந்த வகையில 28 நாள் ரீசார்ஜ் போடும்போது 2 டேஸ் இல்லைன்னா 3 டேஸ் வந்து குறையும். அப்போ வருஷத்துல 365 நாள். அதுல ஒரு டைமுக்கு நம்ம 28 நாள் ரீசார்ஜ் பண்ணும்போது டோட்டலா 365 நாளைக்கு நம்ம எவ்வளவு ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 365 டிவைடட் பை 28 அப்படின்னு போட்டீங்கன்னா 13.03 அப்படின்னு வரும். அதாவது 13 மாதம் அப்படிங்கறதா கணக்கு. வருஷத்துக்கு நம்மள 13 மாசம் ரீசார்ஜ் பண்ண வைக்கிறாங்க இந்த சிம் கம்பெனிக்காரங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டா, சேட்டலைட்டுக்கு சிம் கம்பெனி அதிக அமௌண்ட் கட்டணும், அதனால ப்ராஃபிட்டுக்காக நம்ம கிட்ட இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், பெஸ்ட் ரீசார்ஜ் பிளான் எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். எல்லாருமே என்ன சிம் வச்சிருக்கோமோ அதுக்கான ரீசார்ஜ் பிளானை செக் பண்ணி எது போடலாம்னு பார்த்து தான் போடுவோம். அந்த வகையில காமனா மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 2GB அண்ட் அன்லிமிடெட் கால்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ அதை வந்து மந்த் வேரியன்ட்ல போடுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏர்டெல் சிம்ல என்ன பிளான் இருக்கு அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஸோ அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ரீசார்ஜ் பிளானை வந்து பெஸ்டா நீங்க போட்டுக்க முடியும். 2GB 365 நாள் பிளான் போட்டா 2999 ரூபா வருது. அப்போ ஒரு நாளைக்குன்னு பார்க்கும்போது 2999 டிவைடட் பை 365 போட்டா 8.21, அதாவது 8 ரூபா ஒரு நாளைக்கு ஆவரேஜா வருது. 2GB 84 டேஸ் பிளான் பார்த்தா 839 ரூபா வருது. அப்ப இதை கால்குலேட் பண்ணும்போது 9.98 பைசா வருது. கிட்டத்தட்ட 10 ரூபா வந்து வருது ஒரு நாளைக்கு. அப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே காமனா போடுறது 2GB 28 நாள் பிளான். இது வந்து பாத்தீங்கன்னா 299 ரூபா வருது. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 10.67 வருது. கிட்டத்தட்ட 11 ரூபா வந்து வருது ஒரு நாளைக்கு. ஃபைனலா ஓவரால் பார்க்கும்போது சிங்கிள் டைம்ல 1 இயருக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 ரூபா 21 பைசா வருது. இதுவே 84 நாளைக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 9 ரூபா 98 பைசா, அதாவது கிட்டத்தட்ட 10 ரூபா வந்து ஒரு நாளைக்கு வருது. இதுவே ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற 1 மந்த் ரீசார்ஜ், 28 நாள் ரீசார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 10 ரூபா 67 பைசா வருது. இந்த மாதிரி மினி ரீசார்ஜ் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு மாசமும் கம்மி அமௌண்ட் ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதிக அமௌண்ட்டை வந்து நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்றது. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்றது மூலியமா உங்களோட ரீசார்ஜ் செலவு வந்து குறைக்க முடியும். இல்ல என்னால வருஷத்துக்கு ஒரு தடவை அவ்வளவு அமௌண்ட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணி எது உங்களுக்கு அந்த டைம்ல கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ரீசார்ஜ் பிளானை போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும்.